நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாக்கியங்களுடன் வாக்கியங்களை உடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவ ஆலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறைந்தது. இந்த வேத பகுதியிலே ராஜாவாகிய சாலமோனின் தலைமையிலே கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் முறையாக தேவாலயம் கட்டப்பட்டு அன்றைக்கு ஆலய பிரதிஷ்டை நடைபெறுகிறது. பிரதிஷ்டை நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்த ஆசாரியர்கள் பூரிகைகளை ஒருமிக்க ஊதி கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள் என்பதை குறித்து இங்கே இந்த வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவ்வாறு இந்த ஆசாரியர்கள் பூரிகைகளை ஊதி கர்த்தரை துதித்து ஆராதித்து அவர்கள் பாடுகையிலே அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறைந்தது. எதினாலே நிறைந்தது? மேகத்தினாலே நிறைந்தது. அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய மகிமையினாலே என்ன செய்தது? நிறைந்தது என்று. மேகத்தினாலே நிறைந்தது, மகிமையினாலே நிறைந்தது. சரி, மேகம் என்பது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? மேகம் என்பது கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. மகிமை என்பது எதுக்கு அடையாளமாய் இருக்கிறது? அதுவும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. எனவே திருச்சபை மக்கள் ஆகிய நாம் ஒவ்வொரு முறையும் சபை கூடுகிற வேளையிலே நாம் ஒருமித்து கர்த்தரை துதிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், தேவ மகிமை, தேவனுடைய அந்த பிரசன்னம் அங்கே பாருங்க நம்மேலே வந்து, நம் மத்தியிலே வந்து அது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? இறங்க ஆரம்பிக்கிறது. ஆகையால் தான் இந்த துதி ஆராதனை வேலை என்பது மிகவும் முக்கியம். நான் சொல்றேன் இல்லை ஏற்கனவே, மக்கள் பாருங்க நேரான மெசேஜுக்கு தான் வருவேன், நான் ஆராதிக்கலாம் வரமாட்டேன், அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெரிய தவறு பண்றாங்க, பெரிய மிஸ்டேக் பண்றாங்க. நம்ம எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது, துதிக்கிற பொழுது அங்கே தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பிக்கிறது, தேவ மகிமை அங்கே இறங்க ஆரம்பிக்கிறது. சரிங்க பாஸ்டர், தேவ மகிமை இறங்குது, அதனால எனக்கு என்ன பாஸ்டர் லாபம்? என்ன லாபம் எப்ப எடுத்து காமிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்குது, தேவ மகிமை இறங்குது, மேகம் இறங்குது, இதெல்லாம் சரிதான். ஆனா அங்க வந்து நான் நிற்கும் போது எனக்கு என்ன நடக்குது? எனக்கு என்ன லாபம்? லாபத்தை பாருங்க வைத்து கொண்டுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் சரியாய் புரிந்து கொள்ளணும். இந்த மெசேஜுக்கு நேரம் வர்றவங்க அநேக காரியத்தை இழந்துடுறாங்க, அநேக ஆசீர்வாதங்களை இழந்துடுறாங்க. பிரசங்கத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரசங்கத்தை மதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னதாக கர்த்தருக்கு நம்ம எதை கொடுக்கணும்? துதியை கொடுக்கணும், ஆராதனை கொடுக்கணும், ஸ்தோத்திரத்தை கொடுக்கணும், மகிமையை கொடுக்கணும். எல்லாரும் பல இடங்கள்ல வருகிறோம், வந்து எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்படி ஆராதிக்கிற வேளையிலே அங்கே மேகம் இறங்குகிறது, அங்கே தேவ பிரசன்னம் இறங்குகிறது. அப்படி தேவ பிரசன்னம் இறங்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்பதைத்தான் நாம் சத்திய வேதத்திலே ஆழமாய் கவனிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். தேவ மகிமை அங்கே நம்முடைய மத்தியில் இறங்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? வியாதிகள் சுகமடைகிறது, வியாதிகள் சுகமடைகிறது,
மக்கள் பாருங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரசங்கியார் வந்து தலையில கைய வச்சு குலுக்கி ஆட்டி ஓ ஆவுன்னு கத்தி என்னமோ செஞ்ச பிறகுதான் என்ன கிடைக்க போகுது. உன்னை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். தேவ பிரசன்னத்துல வந்து நிற்கும் போதே அங்க நீங்க சுகத்தை செய்கிறீர்கள், பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஏன்னா தேவ ஆவியானவர் அங்கே அசைவாடுகிறார், தேவ ஆவியானவர் அங்கே மூவ் ஆகி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவருடைய மகிமை அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தேவ ஆவியானுடைய மகிமை வெளிப்படும் பொழுது தேவ பிரசன்னத்துல வியாதிகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, சுகமடைய ஆரம்பிக்கிறது. பலவீனங்கள் மறைந்து போக ஆரம்பிக்கிறது. வியாதியின் கட்டிகள் அங்கே மறைய ஆரம்பிக்கிறது. எலும்புகள் பலனடைய ஆரம்பிக்கிறது. நரம்புகள் பலனடைய ஆரம்பிக்கிறது. அங்கே பாருங்க அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது, அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் பாருங்க புதிய காரியங்களை அங்கே சிருஷ்டிக்கிறார். பிசாசின் கட்டுகள் அறுத்து எரியப்படுகிறது. இதெல்லாம் பாருங்க தேவ பிரசன்னத்தில் நடைபெறுகிறது. எனவேதான் திருச்சபை நடக்கிற பொழுது பாருங்க, திருச்சபை கூடி அங்கே ஆராதனை நடக்கிற வேளையிலே பாருங்க, முதலாவது நாம் எதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? கர்த்தரை ஆராதிப்பதற்கு என்ன செய்யறோம்? முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ரெண்டாவது தான் பிரசங்கம். ரெண்டாவது தான். முதல்ல வந்தோடனே எல்லாம் பிரசங்கத்தை கேளுங்க, அப்புறம் முடிஞ்சா என்ன செய்வோம், கர்த்தரை 2 பாட்டு பாடி ஆராதிப்போம். இல்லைன்னா ஆளுக்கு ஒரு கேக்கு சாப்பிட்டு என்ன செய்வோம், போயிடுவோம். பல தேசங்கள்ல மேலை நாடுகள்ல எல்லாம் இது டோட்டலா மாறிடுச்சுன்றாங்க. அநேக வந்து பாருங்க வேதனையோடு சொல்றாங்க. அவங்க வந்து பாருங்க ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதுன்னா அவங்க என்ன பண்றாங்களா, எல்லாரும் ஒன்று கூடி வந்து அந்த ஸ்கிரீன்ல ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை போட்டு விட்டு எல்லாரும் பாஸ்டர்லாம் சேர்ந்து சேர்ல உட்காந்து அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி குடிக்கிறது, ஆளுக்கு ஒரு கேக் ஆர்டர் பண்ணி கேக்கை சாப்பிட்றது. அப்புறம் ரைட்டு சரி முடிஞ்சா கர்த்தரை ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடுறது, ஓகே பாய் போயிட்டு வரலாம். அவ்வளோதான். நான் பாருங்க ஆராதனையை பல இடங்கள்ல சில பிரசங்கியார்கள் சொல்றாங்க. நான் கேட்கிறேன் பாருங்க, வேதனையான விஷயம் பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை முதலாவது நாம் ஆராதிக்க வேண்டும், தேவனை நாம் துதிக்க வேண்டும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது தான் பாருங்க, அவர் தம்முடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறார், அனுப்புகிறார். நாம் முதலாவது கர்த்தருக்கு துதியை கொடுக்கிறோம், ஸ்தோத்திரத்தை கொடுக்கிறோம், மகிமை அவர் கொடுக்கிறோம், கனத்தை அவருக்கு நாம் கொடுக்கிறோம். அப்படி கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே தேவ மகிமை வெளிப்படுகிறது, தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது. அங்கே சுகம் உண்டாகிறது, அங்கே பாருங்க பலன் உண்டாகிறது, அங்கே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அநேகர் பாருங்க வாழ்வடைய ஆரம்பிக்கிறார்கள். ஆகையால் தான் கர்த்தரை ஆராதிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் வெந்து உருகி போகும். எத்தனை பேர் வாசித்திருக்கிறீங்க? அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் வெந்து என்ன செய்ய போகுமா, உருகி போகுமா. இந்த வசனம் பாருங்க 2 இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல வாசிப்போம். சங்கீதம் 97:5, சங்கீதம் 97:5, ஏசாயா 64:3 இருக்குது. நம்ம இதை ஒண்ணு மட்டும் வாசிப்போம். சங்கீதம் 97:5. அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் வெந்து உருகி போகுமாம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. எது உருகி போயிற்று? பர்வதங்கள். பர்வதம்னா எது? நம்ம வீட்டு பக்கத்துல 2-3 கல்லு கிடக்குது, அது இல்ல. பர்வதங்கள்னா மலைகள்னு அர்த்தம். தேனினாவே மலை பிரதேசம் அர்த்தம். பெரிய பெரிய மலைகள் இருப்பாருங்க நம்ம வீட்டை சுத்தி, எவ்வளவு பெரிய மலைகள்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே மலைகள் மெழுகு போல என்ன செய்யுமா, உருகி போகுமா. சரி, விஷயத்துக்கு வருவோம். தேவ பிரசன்னம் எங்க வெளிப்படும்? எங்கே மக்கள் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, கர்த்தரை துதிக்கிறார்களோ, கர்த்தரை உயர்த்துகிறார்களோ, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார்களோ, அங்கே மேகம் இறங்குகிறது, அங்கே மகிமை இறங்குகிறது, அங்கே தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது. அங்கே தேவ பிரசன்னம் இறங்கும் பொழுது நான் கேட்கிறேன், இந்த மலையே வெந்து உருகும்னா அந்த வியாதி ஏமாத்திரம், அந்த பலவீனம் ஏமாத்திரம், அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி ஏமாத்திரம், அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி ஏமாத்திரம், அந்த இருதய சம்பந்தப்பட்ட வியாதி ஏமாத்திரம், பிளட் கேன்சர் சொல்றாங்க, அது ஏமாத்திரம். எல்லாம் இருக்கிறீங்களா?
அதனாலதான் தேவ பிரசன்னத்துக்கு ஓடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஓடி வரணும். ஆராதனை மிஸ் பண்ணிடக்கூடாது, துதிக்கிறத மிஸ் பண்ணிடக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்றதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் பல இடங்கள்ல இருந்து வருகிறோம், எல்லாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதை தேவன் விரும்புகிறார், அதை தேவன் வாஞ்சிக்கிறார். என் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து என்னை ஆராதிக்கிறாங்க. நம்ம வீட்டுல தனியா உட்காந்து ஆராதிக்கிறோம், அது ஒரு விதம் இல்லையா? ஆனா எல்லாரும் ஒன்று கூடி ஆராதிக்கிற வேளையிலே பாருங்க, அதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் இது மேல விருப்பமா இருக்கிறார், வாஞ்சையா இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எல்லாரும் சேர்ந்து துதிக்கிற வேளையிலே அங்க தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பிக்கிறது. ஆவியானவர் அங்க மூவ் ஆக ஆரம்பிக்கிறார். அங்க பாருங்க, அசைவாட ஆரம்பிக்கிறார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அங்கே அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆகையால் தான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பாருங்க, தேவனை ஆராதிப்பதற்கு முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும். எனவே கர்த்தருடைய பிரசன்னத்திலே மலைகளே வெந்து உருகி போகும் என்றால், வியாதிகள் எம்மாத்திரம், அந்த கட்டிகள் எம்மாத்திரம், அந்த பலவீனங்கள் எம்மாத்திரம், பிசாசின் கிரியைகள் எம்மாத்திரம், அந்த இருதய சம்பந்தப்பட்ட வியாதி எம்மாத்திரம், அந்த லங்ஸ் சம்பந்தப்பட்ட வியாதி எம்மாத்திரம், அந்த கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதி எம்மாத்திரம், அந்த மூளை காய்ச்சல் அது எம்மாத்திரம், ஒண்ணுமே இல்லை. தேவ பிரசன்னத்துல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது, சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆகையால் தான் தேவ பிரசன்னத்துல தங்கி இருப்பதை ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அதிகமாய் அதிகமாய் என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சிக்க வேண்டும். எனவே ஒரு விசுவாசி தேவ பிரசன்னத்தில் தங்கி வாழ்வதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணுங்க, ஜூஸ் பண்ணணும். இது வந்து அப்படி பழம் பழுத்து பால்ல விழுந்து ரெண்டும் சேர்ந்து வாய்க்குள்ள லபக்குன்னு விழுகும். இது நம்ம ஜூஸ் பண்ணணும். இன்னைக்கு இவ்வளவு டைம் இருக்குது, இன்னைக்கு இவ்வளவு நேரம் இருக்குது. இந்த நேரத்தை என்ன பண்ண போறோம்? எங்கேயாவது போயிட்டு வருவோமா? இன்னைக்கு தான் லீவு கிடைச்சிருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு. சரி, அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு வருவோம், சைக்கிள் எடுத்துட்டு போய் அப்படியே ஒரு வண்டி எடுத்துட்டு ரவுண்ட் எடுத்துட்டு வருவோம். இல்ல, இன்னைக்கு அருமையான டைம் கிடைச்சிருக்குது. உட்காந்து ஒரு 5 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் கர்த்தரை ஆராதிச்சு எத்தனை நாள் ஆச்சு? வா, ரூமை பூட்டு உட்காரு, பாட்டு புஸ்தகத்தை எடு, உட்காரு, நல்ல ஒரு 10-20 பாட்டுல பாட்டு பாடின்னு செய்வோம். கர்த்தரை ஆராதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அந்நிய பாஷையில இருந்து ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்றேன், அது உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும், அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும், அது உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும், அது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தரும். அப்ப எதிர்காலத்தை மைண்ட்ல வச்சு ஓடணும். நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்ல எதிர்காலத்தை மைண்ட்ல வச்சு ஓடணும். இன்னும் அடுத்த வருஷம் என்ன பண்ண போறேன், அடுத்த வருஷம் என்ன பண்ண போறேன், அதை மைண்ட்ல வச்சு இன்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறது, ஓட வேண்டியது இருக்குது. ஆகவே தேவ பிரசன்னத்தை தெரிந்து கொள்ளணும். எல்லாம் சொல்லுங்க, தேவ பிரசன்னத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனை ஆராதிக்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமே, எந்த நேரமும் லங்கு 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 லங்குன்னு ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. நரி ஓடுறத பார்த்துருக்கீங்களா? நரிக்குட்டி ஒரு இடத்துல இருக்காது பாருங்க, லங்கு லங்கு லங்கு. அது பார்த்தா அங்க இப்பதான் வாழைத்தோப்புல நின்றுச்சு, அது பார்த்தா அங்க கரும்பு காட்டுக்குள்ள ஓடி போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்க திராட்சை தோட்டத்துக்குள்ள நின்றுகிட்டு இருக்குது. என்னடா இப்பதான் நின்றுச்சு, அது ஒரு இடத்துல நிச்சயாது, இருக்கவே இருக்காது பாருங்க. குரங்கு குட்டி பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்துல நிச்சயாது இருக்காது பாருங்க. இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தாவ, அங்க இருந்து அங்க செய்யும், தப்பிக்கிட்டே வாழ்க்கை அப்புறம் போச்சு, வருஷங்கள்லாம் போச்சு. இல்ல இருக்கிறீங்களா? நேரத்தின் காலத்தை எப்படி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம்? கர்த்தரை ஆராதிக்கிறதுல, கர்த்தரை துதிக்கிறதுல, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதுல, அவரை புகழ்ந்து பாடுறதுல நேரத்தை செய்ய வேண்டும், செலவிட வேண்டும். அது நமக்கு லாபத்தை கொண்டு வரும், அது நமக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆமென்.